மாணவர்களே, இப்போ பாருங்கள், இறுகி படிந்த துயரத்தோடும் எஞ்சிய மனிதர்களோடும் மீண்டிருக்கிறோம். ஞாபகத்தில் மட்டுமே மரங்கள் மீந்திருக்கும். உங்களுடைய ஞாபகத்தில் மட்டும்தான் அது மரங்கள் இருக்கும். எப்படி இருக்கும்? வேறு எங்கேயுமே இல்லை. எல்லாமே அழிக்கப்பட்டு விட்டது. குண்டுமழை பொழிந்ததால் மரங்கள் எல்லாம் மண்ணோடு மண்ணாக எரிந்து சாம்பலாக மாறிவிட்டன. சாம்பல் தேசமாக எங்கள் தேசங்கள் மாறிவிட்டன. ஆனால் இப்போது பொட்டல் வெளியில் போரின் பின் பிறந்த குழந்தை என இங்கே வந்தாலும் வெறும் பொட்டல் காடு. அந்த பொட்டல் காட்டில் இந்த போருக்கு அடுத்து குழந்தைய போல முகை அவிழ்ந்து சிரிக்கிறது அதிசய மலர் ஒன்று. முகைனா மொட்டிலிருந்து அப்படியே மலராகி அப்படி சிரிக்கிறது ஒரு அதிசய மலர். எப்படிப்பட்ட தேசத்தில்? எங்களுடைய சொந்தங்கள் எல்லாம் அழிந்த தேசத்திலே, எங்களுடைய உறவுகள் எல்லாம் தொலைந்த தேசத்திலே, எங்கள் உயிர்கள் எல்லாம் எங்கள் விட்டு பிரிந்த தேசத்திலே இப்போது ஒரே ஒரு செடி ஒன்று மலர்ந்திருக்கின்றது. அதனால தான் அது அதிசய மலர். எப்படி அந்த அதிசய மலர் வந்திருக்கும்? ஆட்களற்ற பொழுதில் உளவிய யானைகளின் எச்சத்தில் இருந்திருக்கலாம் இச்செடி. எப்படி வந்திருக்கலாம்? ஒருவேளை ஆளே இல்லை, எப்போ ஒரு யானை வந்திருக்கு. அந்த யானையினுடைய எச்சம், அந்த சாணத்திலிருந்து இந்த விதையின் மூலமாக அந்த செடி முளைத்திருக்கலாம். அப்படி தான் முளைச்சிருக்கணும். இல்லாட்டி அதை வைக்கிறதுக்கெல்லாம் யாருக்கா? ஆளே இல்லை, உயிர்களே இல்லை. எப்படி வந்திருக்கும்? ஒரு வேளை இப்படித்தான் வந்திருக்கும். திருப்பி இந்த பாடலை பாருங்கள். இறுகி படிந்த துயரத்தோடும் எஞ்சிய மனிதர்களோடும் மீண்டிருக்கிறோம். ஞாபகத்தில் மட்டுமே மரங்கள் மீந்திருக்கும். பொட்டல் வெளியில் போரின் பின் பிறந்த குழந்தை என. அப்போது ஆட்களற்ற பொழுதில் உளவிய யானைகளின் எச்சத்திலிருந்து எழுந்திருக்கலாம் இச்செடி. எப்படி வந்திருக்கும்? யானையோட எச்சத்திலிருந்து இந்த செடி வந்திருக்கலாம் அப்படின்றது. அப்படி இல்லாட்டி வேறு எப்படி வந்திருக்கும்? எவருடையவோ சப்பாத்தின் பின்புறம் விதையாக ஒட்டி கிடந்து உயிர் தடித்திருக்கலாம். சப்பாத்து அப்படின்னா பாதுகைன்னுவாங்க. சப்பாத்துனா என்னன்னா இப்போ செருப்பு இல்லாட்டி ஷூ அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போ அங்கே இருக்கக்கூடிய யாருடைய அந்த செருப்பின் கீழே ஒட்டியிருந்த ஒரு விதை பின்னாளிலே ஒரு செடியாக உயிர்த்திருக்கலாம் என்று கூறுகிறார். எவருடையவோ யாரும் சொல்ல முடியாது. யார்கிட்ட சொல்ல முடியும்? இவரால் வந்துச்சுன்னு சொல்ல முடியுமா? சொல்லலை. ஏன்னா ஆளே இல்லை. அப்போ எப்போயோ யாரோ நடந்து போயிருக்காங்க, அவங்களுடைய காலில் ஒரு விதை இருந்திருக்கு. அந்த விதை இன்று செடியாக உயிர்த்திருக்கலாம். அப்போ என்னாச்சு? ஒன்றுமே இல்லாத ஒரு சாம்பல் காட்டிலே இன்று ஒரு செடி முளைத்திருக்கிறது. அதில் பூ மலர்ந்திருக்கிறது. அதை தேடி என்ன வந்து பாருங்க. பச்சையம் இழந்த சாம்பல் நிலத்தில் மலரை அடையாளம் கண்டு எங்கிருந்தோ வருகிறது வண்ணத்து பூச்சி ஒன்று, பறவைகளும் வரக்கூடும் நாளை. அதாவது பசுமை அப்படின்றது கண்ணு கட்டிய தூரம் வரை வெறும் சாம்பல் நிறமாக இருக்கக்கூடிய இந்த மண்ணிலே இன்று ஒரு செடி முளைத்திருக்கு, ஒரு மலர் மலர்ந்திருக்கின்றது. அந்த மலரை அடையாளம் கண்டு எங்கிருந்தோ வருகிறது. எங்கிருந்தோ வந்துச்சு தெரியாது. அந்த மலரை பார்த்தோன்னா எங்கிருந்தோ வந்துச்சு. என்னது? வண்ணத்து பூச்சி ஒன்று. இன்னைக்கு வண்ணத்து பூச்சி வந்துருச்சு. இல்லை, ரெண்டு அதிசயம். ஒரு அதிசயம் என்னன்னா, எதுவுமே முளைக்காது என்ற இடத்துல ஒரு செடி முளைச்சிருக்கு, அதில் ஒரு பூ பூத்துருக்கு. அப்போ ஒன்றுமே இல்லாத இடத்துலேருந்து எங்கிட்டோ இருந்து ஒரு வண்ணத்து பூச்சி வந்துருச்சு. இந்த ரெண்டு அதிசயம் நடந்துருச்சு. ஆனால் நாளைக்கு என்ன அதிசயம் நடக்கலாம்? பறவைகளும் வரக்கூடும் நாளை. இன்னைக்கு வண்ணத்து பூச்சி வந்திருக்கு, நாளைக்கு பறவைகளும் வரக்கூடும். ஏன் பறவை வரும்? இந்த செடி நிறைய செடிகளாக மாறலாம். செடிகள் மரங்களாக மாறலாம். மரங்கள் காடுகளாக மாறலாம். காடுகள் பறந்து மழை பொழிவை ஏற்படுத்தக்கூடும். ஆக பச்சையம் இழந்த சாம்பல் நிலம் மீண்டும் பச்சையமுடைய நிலமாக மாறக்கூடும் என்ற நம்பிக்கை வந்திருக்கிறது. எதன் மூலமாக? இந்த வண்ணத்து பூச்சி ஒன்றின் மூலமாக. பாருங்கள். எவருடையவோ சப்பாத்தின் பின்புறம் விதையாக ஒட்டி கிடந்து உயிர் தரித்திருக்கலாம். பச்சையம் இழந்த சாம்பல் நிலத்தில்
மலரை அடையாளம் கண்டு எங்கிருந்தோ வருகிறது வண்ணத்து பூச்சி ஒன்று. பறவைகளும் வரக்கூடும் நாளை. இனி செடியிலிருந்து பெருகும் காடு, அது கொணரும் பெருமழை. இந்த செடியிலிருந்து என்ன வரும்? நிறைய செடிகள் வரும், காடுகள் வரும், காடுகள் வரும். இந்த நம்பிக்கை இருக்குது. அது கொணரும் பெருமழை. அது என்னது? பெரிய மழையை கொண்டு வரும். அதிசய மலரின் இதழ்களிலிருந்து தொடங்கும் புன்னகை பேருளி கடந்து பிழைத்திருக்கும் மனிதரிடையே பரவி செல்கிறது. இந்த அதிசய மலரினுடைய இதழ்களிலிருந்து தொடங்கும் புன்னகை, இந்த மலர் மலர்ந்திருப்பது பார்க்க புன்னகை புரிவது போல் இருக்கின்றது. இந்த புன்னகை பல்வேறு துன்பங்களை கடந்து உயிர் பிழைத்திருக்கும் மனிதர்களிடையே பரவி செல்லும். நிச்சயமாக போகும். நம்முடைய ஊரில் ஒரு செடி முளைச்சிச்சுடா, அந்த செடியில் ஒரு மலர் மலர்ந்துருக்கியா, அந்த மலரை தேடி வண்ணத்து பூச்சி வந்திருக்கியா, அப்போ நாளைக்கு என்ன வரும்? பறவைகள் வரும். அப்போ எப்படி ஒன்றுமே இல்லாத நிலத்தில் ஒரு செடி வந்துச்சோ, ஒன்றுமே இல்லாத இடத்துல அந்த செடியிலேருந்து பூ வந்துச்சோ, ஒன்றுமே இல்லாத இடத்துல இருந்து அந்த செடியில் இருக்கக்கூடிய பூவை பார்த்து வண்ணத்து பூச்சி வந்திருக்கோ, அதே போல் நாளைக்கு என்ன வரும்? இதெல்லாம் இருக்கும். அதே போல் யார் வருவா? நாங்களும் அங்கே வருவோம். யார்? மனிதர்களிடையே பரவி சொல்கின்றது. அப்போ நிச்சயமாக நாமும் ஒரு நாள் நம்முடைய தேசத்திற்கு வருவோம் என்ற நம்பிக்கையை இந்த அதிசய மலர் மனிதரிடையே பரவி சொல்கின்றது. அதான் சொல்கிறாங்க, ஏதொன்றையேனும் பற்றி பிடிக்காமல் எப்படித்தான் கடப்பது? வாழ்க்கையில் ஒரு பற்றுக்கோடு, ஒரு பிடிப்பே இல்லாட்டி வாழ்க்கையில் இருக்கு. நம்பிக்கை தான் வாழ்க்கை. ஆக நிச்சயமாக நாமும் நம்முடைய தேசத்தில் வாழ்வோம் என்ற நம்பிக்கையை இந்த மலர் நமக்கு காட்டி செல்கிறது. அதுதான் அதிசய மலர். என்ன சொல்கிறாங்க? இனி செடியிலிருந்து பெருகும் காடு, அது கொணரும் பெருமழை, அதிசய மலரின் இதழ்களிலிருந்து தொடங்கும் புன்னகை பேருளி கடந்து பிழைத்திருக்கும் மனிதரிடை பரவி செல்கிறது. எங்கே போகும்? மனிதர்கிட்டலாம் அப்படி பறந்து போகும். ஏன்னா ஏதொன்றையேனும் பற்றி பிடிக்காமல் எப்படித்தான் கடப்பது? இதுதான் இந்த பாடல் உடையது. நினச்சி பாருங்க, எப்படிப்பட்ட துயரத்திலே துன்பத்தில் நம்மெல்லாம் நிறைய பார்த்துருப்போம். எவ்வளோ பேர்த்தை எப்படியெல்லாம் கொண்டு சிதைத்திருக்கிறார்கள். அந்த தமிழர்களை, தமிழ் தேசத்தை, தமிழ் இனத்தை எப்படியெல்லாம் அழித்திருக்கிறார்கள். அங்கே தமிழில் கிண்டி நினைக்கிறேன் ஒரு மிகப்பெரிய, உலகத்திலேயே மிகப்பெரிய பழமையான ஒரு நூல் நிலையமாக இருந்துச்சு. அந்த நூலத்தை அப்படி தீ வச்சு எரிச்சிட்டாங்க. அப்போ சொல்லுவாங்க, ஒரு இனத்தை அழிக்க வேண்டுமென்றால் அந்த இனத்தில் உள்ள நூல்களை அழித்தால் போதும், அந்த இனம் தானாக அழிந்துடும் என்பது. இந்த அளவுக்கு எல்லாமே அழிஞ்சு போனாலும் கூட மனிதர்களிடையே இருக்கக்கூடிய நம்பிக்கை, அந்த மண்ணில் வேர்கள் மட்டும் வலிமையாக இருந்து விட்டால் எத்தனை முறை நீ வெட்டினாலும் மரம் தழைத்து கொண்டே இருக்கும் என்பதைப் போல இங்கே மனிதர்களே, தமிழர்களே, நமக்கான தேசம் மீண்டும் நமக்கு உருவாகும் என்ற நம்பிக்கையை இந்த அதிசய மலரில் கவிஞர் தமிழ் நதி அவர்கள் கொண்டு சேர்த்திருக்கிறார்கள். இதான் பாருங்கள் எப்படி இருந்துச்சு பாருங்கள். இலங்கை தேசம் சிங்கள இராணுவத்தால் அகதிகளாக, கைதிகளாக சுட்டு கொல்லப்பட்டது. மக்கள் எல்லாம் அகதிகளாக தேசத்தை விட்டு பிரிந்து எங்கோ சென்று விட்டார்கள், எங்கெங்கேயோ போயிருக்காங்க. நீ தமிழ்நாடு இருக்க மாட்டா, லட்சக்கணக்கான தமிழர்கள் கனடாவில் அடைக்கலம் படுத்தப்பட்டிருக்கார்கள். கனடாவில் வன்னி வீதி என்று தமிழர்களுக்கான ஒரு வீதியே இருக்குது. இங்கே பெரிய தமிழர்களுடைய எண்ணிக்கை லட்சக்கணக்காக இருக்குது. அவங்களெல்லாம் இன்று கனடா தேசத்தினுடைய அங்கத்தினராக மாறிவிட்டார்கள். ஆனால் என்னுடைய இலங்கை தேசத்துக்கு நான் என்று செல்வது என்ற எண்ணத்திலே இவர்களெல்லாம் அகதிகளாக சென்று விட்டார்கள். ஏன்? குண்டுமலை பொழிந்தது. வீடுகள், நகரங்கள், மாளிகைகள், தோட்டங்கள், செடிகள், பயிர்கள், கொடிகள், மனித உயிர்கள் எல்லாமே அழிக்கப்பட்டு விட்டது. குண்டுகள் முழங்க அகதிகளாக சென்றோம் நாங்கள் எங்கள் தாய் மண்ணை விட்டு. ஆக இன்று எங்களுடைய நினைவுகளிலே மட்டும்தான் காடுகள் என்பதை பற்றி பார்க்கும்படி மரம் செடிகளை, ஏனென்றால் எங்கள் தேசத்தில் ஒரு மரம் செடிகளை கூட, புழுவை கூட பார்க்க இயலாத சூழல் தான் எங்கிட்ட இருந்திருக்கின்றது. இப்படிப்பட்ட நேரத்திலே ஒரு விதை மட்டும் முளைத்திருக்கின்றது. அது எங்களுடைய நம்பிக்கையை விளைத்திருக்கின்றது. அந்த நம்பிக்கை தான் நாளைக்கு செடியாக வண்ணத்து பூச்சி வந்திருப்பதை பார்த்து நாங்களும் மீண்டும் இந்த தேசத்திலே மீண்டு வருவோம் என்ற நம்பிக்கையை எங்களிடம் ஏற்படுத்தியிருக்கின்றது என்பதை, மீண்டும் எங்களுடைய தாய் மண்ணுக்கு நாங்கள் திரும்புவோம் என்பதை தான் இது எடுத்து காட்டுகின்றது என்று இந்த பாடத்திலே நமக்கு சொல்லியிருக்கிறார்கள். உங்களுக்கு சுய மதிப்பீட்டு வினாக்கள் அளிக்கப்பட்டுள்ளன.
மாணவர்கள் இதை வந்து கொஞ்சம் பாருங்கள். தமிழ்நிதி எழுதிய நாவலுக்கு தனியாக கொடுத்துருக்கேன். அவருடைய இயற்பெயர் சொல்லியிருக்கேன். இயற்பெயர் என்ன, அது அவங்களுக்கு பேர் கலைவாணி. அதிசய மலர் என்ற கவிதை எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதன் பிறகும் எஞ்சும் என்பதில் இருந்திருக்கு. அதிசய மலர் பூச்செடி எவ்வாறு முளைத்தது, யானையோட எச்சம் இல்லாட்டி அவருடைய சப்பாத்தினுடைய பின்புறமாகவோ, அதே மாதிரி கவிதை தொகுப்பு என்னென்ன இருக்குது, நாவல்கள் என்னென்ன இருக்குன்னு சொல்லியிருக்கேன். அன்பு மாணவர்களையும் நல்லா படிங்க. திருப்பி அந்த பாட்டை மட்டும் ஒரு தடவை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன், அதை மட்டும் பார்த்துக்குவோம். இறுகி படிந்த துயரத்தோடும் எஞ்சிய மனிதர்களோடும் மீண்டிருக்கிறோம், ஞாபகத்தில் மட்டுமே மரங்கள் மீந்திருக்கும், பொட்டல் வெளியில் போரின் பின் பிறந்த குழந்தை என முகை அவிழ்ந்து சிரிக்கிறது அதிசய மலர் ஒன்று. ஆட்களற்ற பொழுதில் உழவிய யானைகளின் எச்சத்திலிருந்து எழுந்திருக்கலாம் இச்செடி. எவருடையவோ சப்பாத்தின் பின்புறம் விதையாக ஒட்டி கிடந்து உயிர் தரித்திருக்கலாம். பச்சையம் இழந்த சாம்பல் நிலத்தில் மலரை அடையாளம் கண்டு எங்கிருந்தோ வருகிறது வண்ணத்து பூச்சி ஒன்று. பறவைகளும் வரக்கூடும் நாளை, இனி செடியிலிருந்து பெருகும் காடு, அது கொணரும் பெரு மழை. அதிசய மலரின் இதழ்களிலிருந்து தொடங்கும் புன்னகை பேருளி கடந்து பிழைத்திருக்கும் மனிதரிடை பரவி செல்கிறது. ஏதொன்றையேனும் பற்றி பிடிக்காமல் எப்படித்தான் வாழ்வது என்று அந்த நமக்கு பாடமுள்ள கவிதை நிறைவு பெறுகின்றது. இதான் அந்த அவங்க எழுதிய தமிழ்நிதி எழுதிய பார்த்தினியம் என்ற நாவல். அதே மாதிரி காணல் வரி அவருடைய குறுநாவல். அதே மாதிரி சூரியன் தனித்தலையும் பகல், இரவில் பொழியும் துயரப்பணி, ரெண்டுமே கவிதைகள். அதே மாதிரி நந்தகுமாரனுக்கு மாதங்கி எழுதுவது அது அவருடைய சிறுகதைகள் தொகுப்பு. அதன் பிறகும் என்றும் என்ற கவிதை தொகுப்பு தான் நமக்கு பாடமானது. இதுதான் அவருடைய பற்றி குறிப்பு, இதை நமக்கு பாடமானது. அன்பு மாணவர்களே, இந்த பாடத்தை நல்லா பயின்றுக்கோங்க. நன்றி, வணக்கம்.